அனுமன் ஜெயந்தியையொட்டி நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்று வருகிறது. 1,08,000 வடை மாலை அலங்காரத்தில் காட்சி தரும் ஆஞ்சநேயரை பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்து வருகின்றனர். அதனை காணலாம். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்கிட கேட்கலாம். ஸ்ரீதர், வணக்கம். நாமக்கல்லில் அனுமன் ஜெயந்தி விழா எவ்வளவு கோலாகலமாக நடைபெற்று வருகிறது? பக்தர்களின் வருகை எப்படி இருக்கிறது? தகவல்களை பதிவு பண்ணுங்க. மார்கழி மாதம் அமாவாசை திதியும் மூல நட்சத்திரமும் கொண்ட நன்னாளில் ஆஞ்சநேயர் அவதரித்தார். இந்த நாளை ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நாமக்கல் நகரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. முன்னதாக அதிகாலை 4:40 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு 1,08,000 வடைகள் கொண்ட மாலைகள் ஆஞ்சநேயருக்கு சாத்தப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. இந்த ஆஞ்சநேயர் 1,08,000 வடமாலைகள் சாத்தப்பட்டு இந்த ஆஞ்சநேயரை பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர். ஆஞ்சநேயர் வடைப்பிரியர் என்பதால் வடைமாலை சார்த்தி அவரை வணங்குவது சிறப்பம்சமாகும். பல்வேறு பலன்களை தரும் என்பது ஐதீகமாக கூறப்படுகிறது. தொடர்ந்து அருள்மிகு ஆஞ்சநேயருக்கு இன்று காலை 11 மணி அளவில் 1008 லிட்டர் பால், சீகக்காய், எண்ணெய், தயிர், பஞ்சாமிர்தம், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து ஆஞ்சநேயருக்கு சாத்தப்பட்ட அந்த வடைகள் வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகின்றன. தொடர்ந்து 11 மணிக்கு மேல் சிறப்பு அபிஷேகம் முடிவடைந்து தொடர்ந்து ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை அணிவித்து சொர்ணாபிஷேகமும் பின்னர் துளசி, ரோஜா, மல்லிகை, தாமரை உள்ளிட்ட பல்வேறு மலர்கள் கொண்டு சிறப்பு பூஜைகளும் நடைபெற உள்ளன. 18 அடி உயர ஆஞ்சநேயருக்கு மதியம் 1 மணிக்கு மேல் உடல் முழுவதும் தங்க கவசம் சாத்தப்பட்டு பக்தர்களுக்கு அருள்வாழ்கின்றார். மாலை ஆஞ்சநேயருக்கு முத்தாங்கி அலங்காரமும் நடைபெறுகிறது. நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் அனுமன் ஜெயந்தி விழா வெகு விமரிசையாக கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து பக்தர்கள் கூட்டம் அதிகமாக உள்ளதால் நாமக்கல் கோட்டை சாலை பகுதியில் மூடப்பட்டு போக்குவரத்தும் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன. இந்த விழாவுக்கு வரும் பக்தர்கள் சிரமமின்றி எளிதில் தரிசனம் செய்ய பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. அதே போல 3 வழிகள் அமைக்கப்பட்டுள்ளது. 2 வழிகளில் பொது தரிசனமும் அதே போல சிறப்பு தரிசனமாக 250 ரூபாய் கட்டணமும் பெற்றுக்கொண்டு பக்தர்கள் அனுப்பப்பட்டு வருகின்றனர். ஆஞ்சநேயரை பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர். தொடர்ந்து கூட்ட நெரிசல் மற்றும் பாதுகாப்பு பணிக்காக 500க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் நடைபெறாமல் இருக்க 20க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பயன்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஆஞ்சநேயர் தற்போது 1,08,000 வடமாலைகளுடன் பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகின்றார். சுமார் கடந்த 14ஆம் தேதி 2250
உளுந்த மாவு மற்றும் 600 லிட்டர் எண்ணெய், ஜீரகம், மிளகு உள்ளிட்ட பொருட்களை கொண்டு இந்த 1,08,000 வடமாலைகள் தயார் செய்யப்பட்டது. தொடர்ந்து 1008 வடைகள் மாலையாக கோர்க்கப்பட்டு இந்த 1,08,000 வடமாலைகள் ஆஞ்சநேயருக்கு மாலையாக சாத்தப்பட்டு தற்போது ஆஞ்சநேயர் 1,08,000 வடையுடன் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வுகளும் நடைபெறுகிறது. சிறப்பு அபிஷேகம், தங்ககவச அலங்காரம், முத்தாங்கி அலங்காரமும் ஆஞ்சநேயருக்கு அலங்கரிக்கப்படுகின்றன. பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆஞ்சநேயரை தரிசனம் செய்து வருகின்றனர். தெளிவான தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.